இன்று முதல் வானில் ஒரு மினி நிலவு காட்சியளிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பூமியில் 2 மாதங்களுக்கு இருக்கப் போகும் இந்த புதிய விருந்தாளி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வானில் நிறைய விண்கற்கள் புவியீர்ப்பு விசைக்கு அப்பால் சுழன்று கொண்டு இருக்கின்றன. அதில் ஏதேனும் ஒரு விண்கல் அவ்வப்போது புவியீர்ப்பு விசைக்குள் கட்டுப்பட்டு சில நாட்கள் புவிவட்ட பாதை நோக்கி சுழலும். அம்மாதிரியான நிகழ்வுதான் தற்போது நடைபெற்றுள்ளது. புவியீர்ப்பு விசைக்குள் கட்டுப்பட்டு ஒரு புதிய விண்கல் தற்போது புவிவட்ட பாதை நோக்கி வந்துள்ளது. ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று நாசாவின் அட்லஸ் எனப்படும் ஆஸ்ட்ராய்ட் டெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் மூலம் இந்த விண்கல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்க வானியல் கழகத்தின் ஆய்வு குறிப்புகளில் விஞ்ஞானிகள் தற்காலிக சிறிய நிலவின் பாதையை கணக்கிட்டுள்ளதை தெரிவித்துள்ளனர். விஞ்ஞானிகள் இந்த விண்கல்லை 2024 PT5 என குறிப்பிடுகின்றனர். வானியல் ஆய்வு மைய ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த விண்கல் மீது சூரிய ஒளிப்பட்டு பூமியின் தற்காலிக மினி நிலவு போல காட்சியளிக்கும் என கூறியுள்ளனர். இந்த விண்கற்கள் அர்ஜுனா பெல்ட்டில் இருந்து வந்தது. அர்ஜுனா பெல்ட்டில் உள்ள விண்கற்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் 45 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வருகின்றன. இவை மணிக்கு 3540 கிலோமீட்டர் என்ற மெதுவான வேகத்தில் நகர்ந்தால் பூமியின் ஈர்ப்பு புலம் அதன் மீது வலுவான தாக்கத்தை செலுத்தி அதனை தற்காலிகமாக ஈர்ப்பதால் பூமியின் சுற்றுப்பாதையில் இருக்கும். பூமியோட ஈர்ப்பு விசை இருக்கு, சூரியனுடைய ஈர்ப்பு விசை இருக்கு. இந்த பகுதியில் வந்து பூமிக்குன்னு ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியினுடைய கட்டுத்தலைக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இந்த விண்கல் வர்றதுனால தான் வந்து பூமியை சுத்துதுன்னு நம்ம சொல்றோம். 2024 PT5 விண்கல் தோராயமாக 32 அடி நீளம் கொண்டது. இது பூமியின் நிரந்தரமான நிலவுடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியது. இந்த நிகழ்வு இன்று தொடங்கி நவம்பர் 27ஆம் தேதி வரை 2 மாதங்களுக்கு பூமியை சுற்றி பயணிக்கும். இந்த விண்கல் அளவில் மிக சிறியது என்பதாலும் மங்கலான பாறையால் ஆனது என்பதாலும் வீட்டில் இருக்கும் சாதாரண தொலைநோக்கியை பயன்படுத்தி பூமியிலிருந்து பார்க்க முடியாது. அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து விடுமுறைனா விருந்தாளிகள் வராங்க இல்லையா, அது மாதிரி வந்துக்கூடிய ஒரு விருந்தாளி, அவ்வளோதான். நிரந்தரமாக இருக்கிற ஒரு இது இல்லை. இதனால பூமிக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருமா? பூமிக்கு இதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த விண்கல்னுடைய அளவே வந்து வெறும் 11 மீட்டர் தான். ரொம்ப குட்டி, கண்ணாலெலாம் பார்க்க முடியாது. இம்மாதிரியான மினி நிலவுகள் தோன்றுவது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே கடந்த 1981 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் வானில் தோன்றியுள்ளது. தற்போது தோன்றியுள்ள 2024 PT5 விண்கல் மீண்டும் 2055இல் பூமியின் சுற்றுப்பாதைக்கு திரும்பும் என்றும் வானியல் விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர்.